Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இன்னைக்குல டே ரொம்பவே பிஸியா இருக்க போகுது. ஏன்னா பேக்கிங் டே. ஸோ நாளைக்கு கிளம்புறோம் அண்ட் இந்த vlogs எல்லாம் obviously நாங்க டூருக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறது கண்டிப்பா ஒரு 10-15 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. போகிறதுக்கு ரீசனே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அங்கே பிஸியாக இருப்போம், எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது. அண்ட் இருக்கிற டே எல்லாமே பிஸியஸ்ட் டே. ஈச் அண்ட் எவ்ரி டேக்கு ஒவ்வொரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில். அதனால் நான் அந்த vlogsலாம் எடுத்துகிட்டு லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் 10-15 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. அது வரைக்கும் முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறேன். அதுவும் ஐ எம் நாட் pretty much sure how it is going to be, but still today the reason why I started the vlog with packing is something which is so hectic for me. Even though every month நான் ஏதாவது ஒரு காரணத்தில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். Jan Feb again ஒரு சின்ன வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ மார்ச் ஏப்ரல் அகைன் ஒரு பிளான் இருக்கு. ஸோ அப்படி பிஸியாக இருந்தாலுமே கூட ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணாலுமே கூட பேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இந்த டைம் என்னால் எப்படி சொல்லலாம், ஒரு ஃபோக்கஸ்ட் பேக்கிங் பண்ணவே முடியல. ஹவு டேஸ் ஆர் கோன் பி எதுவுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ அது ரீசனால ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. இது என்னது, கார்ட் ஃபுல்லாகவே திங்ஸ். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் vlog எடுத்தால் ஒரு 10 வீடியோ போகும். ஸோ அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை. என்னோட மன தைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு vlog எடுக்கிறது. ஈவன் தோ ஐ ஹாவ் plenty ஆஃப் திங்ஸ் டு டூ. நோ குக்கிங் டே டுடே. ஐ டோல்ட் ஹிம் கிளியர்லி, என்ன குக் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு ப்ரெஷர் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். வி கோ அவுட் ஃபார் லஞ்ச். பட் அதுக்கு முன்னாடி ஐ தாட் ஆஃப் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 30% ஒர்க் வேரின் எது கேரி பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த பேக்கிங் ஹி வில் டேக் கேர் ஆஃப். இந்த ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். பொதுவாக இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் இது, பட் இன்னைக்கு என்னமோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஸோ டைரி எடுத்து எந்தெந்த டேட் எங்கெங்கே போகிறோங்கிறது பேசியாச்சு. வெக்கேஷன்னா எல்லாருமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்து வச்சா பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடலாம். இது இந்தியன்லேயும் வர மாட்டேங்குது, வெஸ்டர்ன்லேயும் வர மாட்டேங்குது, ஃபெஸ்டிவ்லேயும் வர மாட்டேங்குது. மொத்தத்தில் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் நீதி இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சு எடுத்துகிட்டு போகணும். மீதி உள்ளது அங்கே வேணால் ஷாப் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து நீதி காம் டவுன் ஆகி இந்த டைரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு ½ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும். டைரி எழுதியாச்சு. ஸோ அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மோர் இம்பார்ட்டண்ட் எது எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ இதை எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை தான் எடுத்து வைக்கிறேன். நான் மேரேஜில் வேர் பண்ண போகிறது இதுதான். நீதி குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டான். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸில் ஹால் வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஹால் வீடியோஸ் கண்டிப்பாக எடுப்பேன். அப்போது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் பேக்கிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ அடுத்து இந்த ஒரு 4 செட் எடுத்து வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்னுடைய பேக்கிங் டன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸில் எடுத்து வச்சுருக்கேன். 1 வீக் வெக்கேஷனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தோணாது, பட் ஆக்சுவலி இது 1 வீக் தான். அண்ட் இது என்னுடைய நைட் வேர். அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படிங்கிறதுனால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ரிசப்ஷன் ஏதாட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஏதாவது ஷாப்பிங் எங்கேயாவது போகிறோன்னா ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்ஃபிட். அண்ட் இது அகெயின் ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறோன்னா ஈஸி கோயிங்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் இது காட்டன் பேர் ஆப்வியஸ்லி நீடட். அண்ட் பொதுவாகவே நான் ட்ராவல் பண்ண முச்சில் ஒரு ஸ்கர்ட் கேரி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கர்ட்டும் இந்த ஷர்ட்டும் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி வேர் பண்ணியிருக்கேன். கேம் அவுட் ரியலி வெல். பட் ஃபோட்டோஸ் அதிகமாக இல்லாத காரணத்தினால் அகெயின் ஐ எம் கீப்பிங் திஸ் காம்பினேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பேசிக் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ். ஸோ இதெல்லாம். அண்ட் இது என்னுடைய நைட் வேர். இது சொன்னேன்னு தெரியல. ஸோ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இப்போது இந்த பேகுக்குள்ளே போகுது. ஹாய் எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ காலையில் இருந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு இப்போ ஐ எம் pretty much clear. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வித்தின் ஒரு 45 minutes to 1 hourல எழுதி முடிச்சு பேக் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் வேர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் தான் பேக் பண்ணணும், பேக்கில் வைக்கணும். தென் ஐம் சார்ட்டட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஓட்ஸ் குடித்தேன். ஸோ அது வந்து சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால பெட்டர் நம்ம லஞ்சு சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெஸ்ட் ஆஃப் த பேக்கிங் முடிச்சிட்டேன்னா ஆல் சார்ட்டட். என்ன ப்ராப்ளம்னா நம்ம எலெக்ஷன் டைமில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் லஞ்சை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
Hi, I'm back. So tired ஆக்குற ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏர்ல இருக்கேன். பட் ஸ்டில் ஐ லுக் டயர்ட். ஒன்லி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ஐ பீன் இன் டு ஒர்க். ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பேக்கிங் ஒர்க் தான். ஸோ லஞ்ச் வந்து அரௌண்ட் ஒரு 11:30க்கே போயிட்டோம். அந்த டைமில் போய் ஏர்லியராக லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 12 o'clockலாம் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. 12 to 9 முடிஞ்சது. இப்போ மணி 9:30 10 ஆக போதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச். இதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். எப்படின்னா நான் எந்த மோட் ஆஃப் ட்ராவலோ அதை பொறுத்த மாதிரி என்னுடைய பேக்கிங் மாறும். ஸோ இப்போ நம்ம காரில் போகிறதுனால பேக்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம ட்ரெயின்லேயோ இல்லைன்னா பஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு ட்ராவல் சைஸ் கண்டெய்னரில் எல்லா ப்ராடக்ட்டையும் சேஞ்ச் பண்ணி அதை தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன். இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா இப்போ மும்பைலாம் போகிறேன்னா வெறும் 30% மட்டும் தேவை அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் இங்கேருந்து கேரி பண்ணுவேன். மற்றபடி அங்கே எல்லாமே ஷாப் பண்ணுறது அங்கேயே வேர் பண்ணிட்டேன்னா அப்படியே முடிஞ்சிடும். ஷாப்பிங்கும் முடிஞ்சிடும், நம்ம திங்ஸும் கேரி பண்ண வேண்டாம். அங்கேருந்து வாங்கிட்டு வரப்போ பேக்கேஜ் மறுபடி ஹெவி ஆயிடும். இங்கேருந்து போகும்போது லைட் வெயிட்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி இப்போது இல்லாத காரணத்தினால் நம்ம இந்த டைம் ரொம்பவே பேக் பண்ணியிருக்கிறோம். பேக் டு தி டாபிக். ஸோ இந்த இதில் எல்லாமே இருக்குது. பர்ஃப்யூம்லேருந்து ஸ்கின் கேர்லேருந்து ஹேர் கேர், ஷாம்பு, கண்டிஷ்னர், லொட்டு ரசுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னா இயர்பட்ஸ் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்கப் ரிமூவிங் பேட்ஸ். அதுக்கப்புறம் 2 வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஹேண்ட்பேக்கில் வைக்கணும், இன்னொன்று மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு சில டைம் எப்படி சொல்லலாம் மூடு இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வெட் வைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதனாலே ஜோடியா போனால் இந்த வெட் வைப்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்குகிறேன். ஸோ 2 இது புதுசாகவே இருக்குது. அதனால் இது 2ம் ஒன்று ஹேண்ட்பேக்கில் ஒன்று இதில். அப்புறம் சன்ஸ்க்ரீன், மேக்கப் ரிமூவர், அப்புறம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ். ஸோ இப்படி எல்லா பேசிக் எசென்ஷியலுமே இதில் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆப்வியஸ்லி. ஸோ நான் கேரி பண்ண போகிற மேக்கப் எல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ பொட்டு பாக்கெட் இந்த டைம் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்கேன். அகைன் இதில் ஒன்று வந்து என்னுடைய ஹேண்ட்பேக், நான் இப்போ ட்ராவல் பண்ண முடிச்சலாம் என் கூடவே இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைக்கணும். இன்னொன்று மேக்கப் பவுச்சில் எடுத்து வைக்க வேண்டியதான். அகெயின் இந்த பவுச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் டிசைனெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் தேவைப்பட்டால் அதனால இவ்வளோ பொட்டு பாக்கெட் இருக்குது. என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் மேட்ச் ஆகிற ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் இது தான். ஸோ அதனால அதை எடுத்து வைக்கிறேன். அண்ட் லைனர், மஸ்காரா, 2 லிப்ஸ்டிக், வெட் அண்ட் வைல்டுடைய ஐஷேடோ பேலட். அண்ட் இதே யூஸ் பண்ணால் இதில் ஒரு ஷேட் இருக்கும், அதை ஹைலைட்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ளஷ் கம் ஹைலைட்டராக இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோ பென்சில் அண்ட் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு பஃப். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன்னா காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ். இதை இன்றைக்கி பார்த்தா க்ளீனாக இருக்கும், ஏன்னா நான் இதை வாஷ் பண்ணேன் இன்றைக்கி உட்காந்து. ப்ரைமர், காஜல், சிந்தூர், அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி. ஏதாட்டு மறந்துருந்தேன்னா அது அவ்வளோதான். ஒரு பர்ஃப்யூம், என்னுடைய ஃபேவரட் பர்ஃப்யூம், ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அடுத்த டைம் லூலு மால் போகணுன்னா வாங்கணும். இந்த டைம் ரீசெண்டாக போயிருந்தப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. பட் நான் வாங்கலை, ஏன்னா இதுவுமே நான் அந்த ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆப்வியஸ்லி ஒரு கோம் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளச்சஸ்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டைம் இம்பார்ட்டன்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வச்சுருக்கேன். பொதுவாகவே நான் யூஸ் பண்ணுறது இந்த சின்ன சைஸ்ட் ஏர் அக்சசரிஸ் தான். ஸோ இதெல்லாம் கேரி பண்ணுறேன். அண்ட் அது தவிர ஐ ஹாவ் திஸ் ஒன் இல்லை 2. ஸோ ஸோ இதை எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் வச்சுட்டேன்னா ஐ எம் ஆல் சார்ட்டட். இவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம்
இந்த மாதிரி ஒரு சின்ன கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஜுவல்லரிஸ், கொஞ்சம் ஆக்சசரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த ஒரு இயரிங் இருக்குது, என்னுடைய ஃபேவரட். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மும்பையில் வாங்கினது தான். லெஸ் தென் 100 rupees தான் பே பண்ணேன், இஃப் ஐம் நாட் ராங். ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் மேட்ச் ஆகுற மாதிரியான இயரிங்ஸ் எல்லாமே கீழே உள்ளது கையிலேருந்து. ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் மேட்ச் ஆகுற மாதிரியான இயரிங்ஸ், கோல்டு, ரோஸ் கோல்டு, சில்வர் அண்ட் பிளாக் மெட்டல் எல்லா ஷேட்ஸ்லேயும் ஒவ்வொன்று எடுத்து வச்சுருக்கிறேன். மோர் தென் எனஃப். ஆப்பிள் வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அதை தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் வேறு எந்த வாட்சஸுமே யூஸ் பண்ண முடியல. அது நல்லா இருக்கு. ஸோ அதில் ஸ்ட்ராப் நான் யூஸ் பண்ணுறது அது செத்து போய், அதனால் அதை மாற்றுறதுக்காக இது வச்சுருக்கேன். இது வகையை மும்பையில் வாங்கினது. நான் கொஞ்சம் ஏதாவது யூனிக்காக வச்சுருக்கேன்னா அது எல்லாம் அங்கே வாங்கினதாக இருக்கும். நான் எப்போல்லாம் அங்கே போகிறேனோ ஒரு பட்ஜெட் அதுக்காக வச்சுருப்பேன், ஷாப்பிங்காக. ஸோ ஐ என்ஜாய் ஷாப்பிங் தேர். எல்லாமே அஃபோர்டபுளாகவும் இருக்கும், யூனிக்காக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது தானே ஆன்லைன் வந்திருக்கு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணுன்னா அங்கே தான் போகணும். ஸோ நான் அங்கேயே இருந்ததுனால எனக்கு அந்த டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் ஃபர்தராக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு அவங்களுடைய ஹெல்ப் வேணும். ஃபுட்வேர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது தவிர அடிஷ்னலாக எடுத்து வச்சுருக்கிறதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளட்ச் இது இருக்குது. கேரி பண்ணுமா வேண்டாமா நான் அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு ஹேண்ட்பேக் கேரி பண்ண போகிறேன். ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னா நாளைக்கு ட்ராவல் vlog இருக்கும். அண்ட் நான் ட்ராவல் பண்ண முச்சில் ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அடுத்த வர வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ யா, பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் ஃப்யூச்சரில் ட்ராவல் vlogs பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 பிளேசஸ் போகிற பிளான்ஸுமே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் லாஸ்ட்லி ரிசப்ஷன், மேரேஜ், கெட் ரெடி as well as many things I planned. எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். And thank you so much for watching my videos. Bye bye.